எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் டிகிரி முடிச்சா போதும். ஸோ அருமையான ஒரு ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். NIELIT இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான். முடிச்சிருந்தா தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த சைட்டுக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு STQCன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜில் வந்து கூட்டிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இதோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 18/3/2025 தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேதி 17/4/2025 அண்ட் இதான் லாஸ்ட் தேதி. ஸோ அதை நம்ம அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கும் ஸோ அந்த நேம் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மிடில் நேம் எதனா இருந்தால் நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. இல்லை லாஸ்ட் நேம் உங்களோட இனிஷியல் இல்லை வந்து எதனா ஒன்று என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகே, அப்படி இல்லைனா எதுவும் வந்து இல்லைனா நீங்கள் வந்து லீவ் இட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் யாராக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ கட்டாயம் கிடையாது, என்ட்ரி பண்ணத்தான் தான் என்ட்ரி பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அதை என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேட்டகரியோ ஸோ அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிங்க. பிசியா, SC STயா ஸோ இது சூஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து 40% ஊனமுற்றோர் எதனா இருக்கீங்களா ஸோ அந்த சர்டிஃபிகேட் எதனா வச்சுருந்தா நீங்கள் வந்து இது எஸ்னு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி கார்டு உங்கள்கிட்ட எது இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அந்த கார்டோட நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எகிரி இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக வந்து லாகின் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஐடி உங்கள் இமெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் சர்டிஃபிகேட் உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி முடிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போஸ்டிங் கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையிலே தான் நடக்கும். ஸோ சென்னை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஸோ வேலையாக வந்து நம்ம சொல்கிற இடத்துல தான் வந்து அவங்க போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 30 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி OBCக்கு 3 வருஷம். ஸோ அதுமாரி வந்து PWBDக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 78 இருக்கு. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 78 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BTech MSc இதில் வந்து ஏதோ படிச்சதாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டெக்னாலஜி, நெட்ஒர்க்கு, சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ இதில் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுமாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC STக்கு வந்து எந்த வித ஃபீஸும் கிடையாது. உமனுக்கும் எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜென்ஸுக்கு மட்டும் தான் ஃபீஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஆல் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ஃபீஸ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ அங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலே வந்து எல்லாமே ரிசீவ் ஆகிடும். எந்த தேதியில் வந்து எந்த டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ எல்லா டீல்ஸும் வந்து A to Z வந்துடும். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கும். தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.